ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற மலைப்பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம். அங்கே வந்து இன்னைக்கு திருவிழா நடக்குது. அதை போய் இன்னைக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கிறோம். வாங்க போகலாம். எல்லாருமே இப்போ அந்த கோயிலுக்கு தான் போகிறாங்க. அது அவங்க வண்டிலாம் போகுது பாருங்க. அவங்க எல்லாருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க. இப்போ நம்மளும் கோயிலுக்கு தான் போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். அவங்க பாருங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. நம்ம இப்போ தான் கோயிலுக்கே போக போகிறோம். எல்லாத்தையும் கோயிலுக்கு தான் போகிறாங்க பாருங்க. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வரவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன இப்பதான் வீடியோ எடுக்கவே போறோம். கோயில்கிட்ட வந்தாச்சு பாருங்க. இந்த கோயிலுக்கு போறது வந்து நீங்க கடலூர்ல இருந்து வர மாதிரி இருந்தா உங்களுக்கு 22 கிலோமீட்டர் வருங்க. அதுவே நீங்க பண்ருட்டில இருந்து வந்தா உங்களுக்கு 12 கிலோமீட்டர் வருங்க. பாருங்க இப்பெல்லாம் ரோடே ஃப்ரீயா இருக்குங்க. எல்லாம் அங்க தெருவுல சந்தில தெருவுல போயிடுறாங்க. நம்ம மட்டும் அப்படியே மெயின் ரோட்ல போயிட்டு வரோம். மீதி பேர் எல்லாம் அப்படி தெருவுல போயிடுறாங்க. எல்லாம் தெருவுலயே போயிடுறாங்க. இப்ப நம்ம வந்து ரைட் சைட் கட் பண்ணுவாங்க பாருங்க. எல்லாம் அங்க இருந்தா வராங்க. வராங்க. இது ஏதோ நேரம் சிறப்பு வழி போல இருக்குது. ஆமா, சிறப்பு வழியா கூட இருக்கலாம். இப்ப பாருங்க மக்களே, இப்ப எல்லாம் இங்க இருந்து கோயிலுக்கு எல்லாம் நடந்தே போறாங்க. பாருங்க கோயிலுக்கு நடந்தே போறாங்க. பாருங்க ரோடு ஃபுல்லா எல்லாம் நடந்து போறாங்க மக்கள்லாம். இது வந்து இது ஒரு பகுதி, இந்த ஒரு வழிப்பா. மீதி அந்த சைடு நிறைய வழி இருக்குதுல்ல, அந்த சைட்லாம் ஜனங்க வருவாங்க. இதே மாதிரி ஒரே சைடு வரம்பு இருந்தால் தான் கூட்டம் நல்லா தெரியும். ஆமாம், இது நம்ம வந்து பைக்குக்கு நம்ம போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும்ன்றதால நம்ம இந்த வழியாக போயிடுறோம். அந்த சைடில் வர்றவங்கலாம் அப்படி கிட்ட, அப்போ அந்த பக்கம் வந்தால் தான் உங்களுக்கு கிட்ட. பஸ்ஸில் வர்றவங்கலாம் சிறப்பு பஸ் ஆனால் இப்படி தான் போச்சு. ஆமாம், இங்கே வந்து இப்போ இந்த கோயிலுக்காக சிறப்பு பஸ்லாம் விட்டுருக்காங்க. இன்னைக்கு மட்டும் தான் சிறப்பு பஸ். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சிறப்பு பஸ். நாளையிலேருந்து வந்து எப்பவுமே வர்ற பஸ் தான் வரும். பார்க்கிங் வண்டியெலாம் எவ்வளோ விட்டுருக்காங்க பாருங்க. பார்க்கிங்லாம் இங்கே தான் வண்டிலாம் விட்டுக்கிறாங்க எல்லாம். நம்ம வந்து ஒன்றும் அப்படி அட்டாக் தள்ளி போயிடலாம். நம்ம கோயிலை தாண்டி போய் வண்டி விட்டுருலாம். நம்ம எப்பயுமே நிப்பாட்டுவோம்ல, அங்கே நிப்பாட்டிடலாம். ஓகே ஓகே. பாருங்க எவ்வளோ மக்கள் போகிறாங்கன்னு பாருங்க. சம கூட்டங்க இன்னைக்கு கோயிலில். போலீஸ் பாதுகாப்புலாம் கொஞ்சம் ஹெவியாகவே போட்டுக்கிறாங்க. நெருக்கவே போலீஸ்கார் பாருங்க. வண்டியில எவ்வளோ நிற்குதுன்னு பாருங்க. அப்படியே இந்த கிரௌட காட்டிப்பாங்க பாருங்க. 2 வீலர்ஸ்லாவே ஹெவியா நிக்குது. கடலாம் நிறைய இருக்கும் இந்த இடத்துல இன்னைக்கு. நீ மட்டும் எடுத்துனா இருப்பா பாருங்க. இப்போ இங்க உள்ள ஃபுல் ஆயிடுச்சு போலுக்கு. இப்போ இப்படிதான் போய் வண்டியை பண்ணணும் பாருங்க. கார்லாம் வந்துக்கிறாங்க பாருங்க. ஃபுல்லா வண்டி தான். எப்படினாலும் இங்கே ஒரு 300 வண்டிக்கு மேலேயே இருக்கும் வண்டிலாம் பாருங்க. அதுக்கு மேல கொஞ்சம் காரு, கீழே அப்படியே வண்டி. அந்த மலைக்கு மேலதான் கோயில். மலைக்கு மேலதான் இப்போ கோயிலே இருக்குங்க. கோயில் இங்க இருந்து பார்த்தா அது கோபுரம் தெரியுது பாருங்க. அதாங்க நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் பாருங்க காரு, சேரட்டோலாம் வந்துக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க டிராபிக் பாருங்க. ஃபுல்லா கார் டிராபிக். நம்ம எப்பயுமே விடுவோம்ல. நாங்களே இப்ப வண்டி எப்பவுமே ஒரு இடத்துல தான் போய் விட போறோம் பாருங்க. ஃபுல்லா கார் தாங்க. அப்படியே வரிசையா காரா நிக்குது பாருங்க. இந்த திருவிழா ஒரே ஒரு நாள் மட்டும் தாங்க நடக்கும். நீங்க இந்த பக்கம் இப்படி போயிட்டு வர மாதிரி இருந்தா இந்த கோயில் வரட்டு இந்த திருவிழா விசிட் பண்ணி பாருங்க. நம்ம இப்ப இங்கதான் வண்டி நிப்பாட்ட போறோம். கேப் இருக்கு. இங்க பாருங்க கார்லாம் நிக்குது. கோயில் பேக் சைட்லயும் கார்லாம் நிக்குது. அப்படியே நம்ம அப்படியே போக வேண்டியதுதான். வாங்க போலாம். பாருங்க ஃபுல்லா கார் தான். இதுவே இது இப்போ கோயிலோட பேக் சைடு. ஆனாலும் கார்லாம் அதிகமாகவே இங்கெல்லாம் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கோயிலுக்கு பின்னாடி அந்த ஒரு வழி இருக்கு. அந்த வழியா தான் குன்று மேலதான்பா பாருங்க. மேலதான் கோயில். நம்ம வந்து அப்படி சுத்திக்கிட்டு தாங்க கோயில் இருக்கு. கோயிலுக்கு தான் போறோம். வாங்க போலாம். கார் இங்கேயே அதிகமா பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் பார்க்கிங் ஃப்ரீயா இருந்தது. அதனால நம்ம இங்க வந்துட்டோம். அதெல்லாம் வண்டி நிப்பாட்டினாக்க எடுக்கவே முடியாது. இது அப்படி போகும்போது இப்படி அவுட்ரு பாருங்க. சும்மா அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு கார்லாம் விட்டுருக்காங்க.
பாருங்க ஃபுல்லா காரா தான் நிக்குது. இந்த கோயில் எந்த ஊர்ல இருக்குதுன்னா சிஎன் பாளையம் என்ற ஒரு கிராமத்துல இருக்குதுங்க. சென்னியப்பர் நாயக்கர் பாளையம் இந்த ஊர் பேர் வந்து. அது மக்கள் எல்லாம் சேர்ந்து சின்னதா சிஎன் பாளையம் என்று சொல்றாங்க. பாருங்க இப்படிதான் நடந்து போறோம். வெயில் வேற கொஞ்சம் ஜாஸ்தியாவே அடிக்குது. இங்க பாருங்க இந்த திருவிழா வந்து மாட்டு பொங்கலுக்கு மறுநாள் கருநாள் என்ற ஒரு நாள்ல மட்டும்தான் இந்த திருவிழா நடக்கும். மற்றபடி நீங்க எப்போ வந்தாலும் கோயில் சாமியெல்லாம் பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு திருவிழா கருநாள்ல மட்டும்தான் நடக்கும். அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தாங்க நடக்கும். ஒரு தப்பம் நீங்க திருவிழா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிக்கலாம். பாருங்க நிறைய கடைலாம் இருக்குங்க இங்க. பாருங்க ரெண்டு பக்கமுமே ஃபுல்லா கடை தான். இங்க சைடுல எல்லாம் பாய் கடை, நொறுக்கு தீனி கடை அதே தாங்க இருக்கும் இங்கெல்லாம். பாருங்க செவியதை பாருங்க ஃபுல்லா பாய் கடை தாங்க. பாய் கடை இதை பாருங்க. பாய் கடை பாருங்க பாய் கடை வந்து பாருங்க எவ்வளவு அங்க இருந்து பாருங்க செம கூட்டங்க. பாய்களையும் நல்லா கூட்டம் இருக்குதுங்க. பாருங்க பாய் கடை எவ்வளவு இது பாய்? இந்த பாய் வந்து 150 உங்களுக்கு இல்ல. இது இந்த கடையை பிட்டு பிட்டா போட்டுக்கிறாங்க உங்களுக்கு. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இந்த செடி இந்த குங்குமம் எல்லாம் விற்கிற கடைக்கு அந்த சைடு வர கடை இருக்குதா தெரியுதா? இதே பாட்பட்ட கடை போட்டுக்கிறாங்க. சரி நம்ம கோயிலுக்கு மேல போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கடையெல்லாம் காமிச்சிக்கலாம். வாங்க இப்ப நம்ம கோயிலுக்கு போலாம். கூட்டமே கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. வாங்க போலாம். கூட்டமே ரொம்ப ஹெவி. வாங்க போலாம். பாருங்க ஃபுல்லா சுத்திக்க கடை தாங்க இருக்கு. பாருங்க பாருங்க நிறைய பேர் படிக்கிற வேலையா தான் போறாங்க. தேங்காய் கடை, இந்த கற்பூரம் அதுக்கே இங்க நிறைய கடை இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த கடையே ஒரு 10 கடை கிட்ட இருக்கும் போல. அவ்வளவு கடை பாருங்க. பகவத்கீதைலாம் விற்கிறாரு. பகவத்கீதைலாம் விற்கிறாரு. எல்லாமே வச்சிருக்காங்க. இப்ப வந்து படிக்கட்டு வழியா மேலே ஏறி போறாங்க. வாங்க போலாம். பாருங்க நிறைய மக்கள்ஸ் வந்திருக்காங்க உங்களுக்கு கோயிலுக்கு இந்த திருவிழாக்கு. கட் பண்ணிப்பா மேல போய் எடுத்துக்கலாம். இதே ரொம்ப நம்ம ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்து படியில ஏறினதான் ஒரு வீடியோ போகலாம். அந்த வீடியோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறாங்க. இப்ப வந்து இந்த கோயில் கட்டி இந்த வெள்ளலாம் அடிச்சிருக்காங்க. கோயிலுக்கு அப்படியே உள்ள போகலாம். வாங்க போலாம். பாருங்க கோயில் கிட்ட வந்தாச்சு. இந்த பாப்பா பாரு ரொம்ப பாப்பா பாரு பக்தியா ஏறி போறாங்க பாரு. சின்ன குழந்தை படிக்கட்டுல போகுதுங்க. கோயிலுக்குள்ள போறோம். எல்லாம் சாமி பார்த்துட்டு கீழே போறாங்க பிள்ளைக்கு. கோயில் அடிக்க கோயிலுக்குள்ளார வந்தாச்சு. மேல ஏத்திடுறாங்க. பாருங்க எல்லாம் கியூ கட்டி தான் உள்ள போகணுமே பிள்ளைக்கு. வாங்க அப்படியே கோயில்லாம் காமிக்கிறான். இது வந்து நம்ம கோயில் இன்னும் சைடில் தான் இருக்கும். அதுக்கு அந்தாண்ட பக்கம் சைடு இருக்குதுங்க. இந்த சைடா சம கூட்டத்தில் இருக்குது. அந்தாண்ட சைடு அப்புறமா காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கோயிலில் வந்து 3 சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்குங்க இந்த கோயிலில். பாருங்க இங்க வந்து சிவனுக்கு பக்கத்துலயே
2 மகன்கள் இருக்காங்க. அதாவது சிவன் பக்கத்துல பிள்ளையாருமே இருக்காங்க, முருகரும் இருக்காங்களாம். அதெல்லாம் உள்ள போயிட்டு பொறுமையா பார்க்கலாங்க. வாங்க. சப்தகன்னிகள் இருக்காங்க பாருங்க. இதாங்க அந்த கோயில். அப்படியே சாமி ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்துடலாம். சாமி அப்படியே ஒரு ரவுண்ட் போய் சுத்தி வருவோம் வாங்க. பாருங்க நிறைய கூட்டமா இருக்குதுங்க இந்த கோயில் இன்னைக்கு. நாங்க அப்படியே கொஞ்சம் வீடியோ அப்படியே இழுத்தா போடலாம். பாருங்க இந்த கோயில் வந்து 1300 வருஷம் பாருங்க. கியூ பாருங்க. இப்போதைக்கு நம்ம போய் சாமி பார்க்க முடியாது. இது கூட்டம்லாம் குறைஞ்ச பிறகு நம்ம கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா போய் சாமி பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த கூட்டத்துக்குள்ள போனா எப்படி இருந்தாலும் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இழுத்துட்டே போயிடலாம் உங்களுக்கு. இவர் தான் அந்த ஜீவசமாதி இது அந்த குழந்தை சுவாமிகளா 3 சித்தர்களோட ஜீவ சமாதிகள் இதாங்க. பாலசித்தர், குழந்தை சுவாமி, குழந்தை சாமி, பாலசித்தர் அவங்களோட ஜீவ சமாதிங்க. பாருங்க போட்டோ தெரியுது பாருங்க. அவரு தாங்க, அவர் தெரியாரு பாருங்க. அவரு தாங்க இது. வாங்க அப்படியே போலாம். பாருங்க இங்க பாருங்க எத்தனை லிங்கம் இருக்கு பாருங்க. இங்க என்னமோ ஒரு 13 லிங்கமோ என்னமோ சொல்லியிருந்தாங்க. வாங்க அப்படி போய் பார்க்கலாம். பாருங்க அப்படியே அந்தான பக்கம் கொஞ்சம் லிங்கம் இருக்கு, அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே குழந்தை சித்திரை பார்த்தியா? அப்படியே பாருங்க இங்கே நடுவில் கோயிலுக்குள்ள செடியெல்லாம் வச்சு வளர்க்குறாங்க. பாருங்க இங்கே பல்வேறு லிங்க சிலைகள்லாம் இருக்கு. பாருங்க அப்படியே ஃபுல்லா அப்படியே சின்ன சின்ன லிங்க சிலைகள்லாம் வச்சிருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க. பாருங்க வாங்க அப்படியே போவோம். நிறைய லிங்கஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பாருங்க இதான் கோயிலோட இன்னொரு சைடு. பாருங்க நல்லா கூட்டத்தை பாருங்க. வாங்க போலாம் அங்கேயும். தம்பி அது முருகர் கோயில் பாது, அது முருகர் கோயில் முருகர் தான் நினைக்கிறேன். நம்ம எங்க போய் பார்க்கல, அதான் முருகர் கோயில்னு நினைக்கிறோம் நாங்க. வாங்க பாரு. நம்ம ஏற்கனவே தான் வந்திருக்கிறோம் மேடம். எல்லாம் பட்டுவாசலாம் படிக்கல வந்திருக்கோம். ஆனா கோயில் தான் பாருங்க. யார் அவரு? என்ன சாமி பேரே காணாம. துர்க்கையா? துர்க்கை அம்மன் நினைக்கிறோங்க, பேரே போடலங்க. சரி அப்படியே இந்த சாமி ஒரு சுத்தி சுத்திக்குவோம். அப்படி இந்த சாமி சுத்திட்டு வந்துருவாங்க. இறங்கி வந்துருப்பா, நீங்க டைம் ஆயிடும். வாங்க போலாம். அவ்வளவுதாங்க அந்த கோயில் பாருங்க. ரொம்ப பழைமையான கோயில்னால அந்த மேல அந்த பழமை வாய்ந்தது இருக்குங்க. எத்தனை வருஷம் பழமை வாய்ந்த கோயில் இது? 1300 வருஷம் பழைமையான கோயிலுங்க இது. இங்க பாருங்க இங்கே சில லிங்கஸ் எல்லாம் இருக்கு. பாருங்க அங்கேயே சில சாமிங்கெல்லாம் இருக்காங்க. சங்கீதேஸ்வரர் என்ற சாமி கூட்டமா இருக்கு. என்ன கூட்டமா இருக்கு? கூட்டத்தை பார்த்தாக்க சரியாரு. நம்ம அப்படியே என்ன போயிடும்.
ஆவி சாமியா? என்ன சாமினே தெரியல. என்ன சாமி தெரியல. அங்க இருக்குங்க கொடி மரம் எல்லாமே இங்க இருக்குங்க. நம்ம இப்ப உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம ஒரு சாமியெல்லாம் பார்த்தாச்சுங்க. உள்ள செம்ம க்ரௌடு, அதனால வீடியோ எடுக்க முடியல. க்ரௌட்ல நம்மளால வீடியோ எடுக்க முடியல. அதனால இப்ப கொஞ்சம் வீடியோ காட்டாத எல்லாம் சாமி முடிச்சுட்டு தான் கீழே போறோம். வாங்க போலாம். வியூலாம் பாருங்க. எல்லாம் இப்ப அப்படியே கொஞ்சம் இறங்கி போறாங்க. நம்மளும் அப்படியே கீழே இறங்கி போயிட்டு கீழே இருக்கிற கடையெல்லாம் அப்படியே ஒரு வீடியோ அப்படியே போட்டுலான்னு இருக்கிறோம். வாங்க. இந்த கோயில் பேர் வந்து புஷ்பகிரி மலையாண்டவர் கோயிலுங்க. மலை மலைக்கிறதுனால மலைப்பிள்ளையார் கோயில்னு ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. இந்த மலை வந்து 110 அடி உயரத்துல இருக்குதாங்க இந்த மலை. வாங்க போலாம். அப்படியே கீழே கடலா இருக்கு, அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். பாருங்க தாமரை குளம் இருக்கு பாருங்க. தாமரை குளம் இருக்கு. நம்ம அங்க தெப்ப திருவிழா நடக்கிற குளத்துக்கு போவோம். இப்ப நைட்டுக்கு தெப்ப திருவிழா நடக்கும். நைட்டுக்கு தெப்ப திருவிழா அது. அப்ப அந்த குளத்துக்கு போய் அது அண்ணா இருக்கு. அந்தான ஒரு குளம் இருக்குங்க, தெப்ப திருவிழா. நம்ம அதுக்கும் போவோம். போன வருஷம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் ஒன்றும் சேர்க்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது பாருங்க. இந்த படிக்கிறது மட்டும் இறங்கிட்டா போதும். அப்படியே நம்ம சர்சன் நடந்து போயிட்டு வீடு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க கண்ணாடி கடை இல்லாத பாருங்க. சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமா கடை எல்லா கடையுமே இருக்குங்க. பாருங்க கடை தான் ஃபுல்லா. அந்த வீட்டுக்கு தேவையான அந்த குக்கரு, அந்த அடுப்பு அதெல்லாம் கிடையாது பாருங்க. ஜவுளி கடைலாம் பாருங்க. பாருங்க அந்த சின்ன குழந்தைங்க விளையாடுற ஒரு கடை. அந்த கப்பு தான் பாருங்க. இந்த கல்லை எது எடுத்தாலும் 20 ரூபாய் போர்ட்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்க. இந்த பாருங்க கடை, கம்மல் கடைலாம் இருக்கு பாருங்க. பாருங்க அந்த பாபி டாலு, அந்த பொம்மை கடை, பேக் பேக்லாம் இருக்கு பாருங்க. இந்த பேக் எல்லாமே 100 ரூபா. எந்த பேக் எடுத்தாலும் 100 ரூபா தானே அங்க பேக்லாம். பாருங்க இந்த வழியா தாங்க இப்ப இறங்கி போறோம். வாங்க சீப்பு கடை, சின்ன சீப்பு, அந்த மணி செயின் கடைலாம் இருக்கு பாருங்க. கூட்டமா இருக்கனால எதையும் அவ்வளோ காட்ட முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இதை பாருங்க டாய்ஸ், அந்த பொம்மை கடைலாம் இருக்கு பாருங்க. இந்த பாருங்க இந்த ரூட் அந்த 19 கிட்ஸ் ஸ்நாக்ஸ் அது எல்லாமே இருக்கு பாருங்க. இங்கேயும் கடலாம் இருக்குங்க. லைனா எத்தனை லைன்? ஒரு லைன், 2 லைன், 3 நிறைய லைன் இருக்குப்பா. இப்படிதான் ஒரு 500க்கும் மேற்பட்ட கடலாம் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ கடலா இருக்குங்க. அந்த உண்டியல், ஒன்னால் செய்யப்பட்ட அந்த ஜாடி பொம்மை அது எல்லாமே இருக்குங்க. பானை, மரம், அருவாமனை வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் உலக்கைய வச்சிருக்காங்க. அது பாருங்க பொம்மை கடை தான் இங்க அதிகம். இந்த நொறுக்கு தீனி கடை இது எல்லாமே கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த கல்லு எது எடுத்தாலும் 20 ரூபாங்க. 20 ரூபா. அப்புறம் அந்தான பக்கம் வந்து 30 ரூபாங்க கடை எது எடுத்தாலும். இங்க பாருங்க நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல், அந்த சமையல் தேவையான பொருள் எல்லாமே இங்க இருக்கு. ஆமா இங்க பாருங்க வாட்ச், வாட்ச்லாம் விற்கிறாங்க பாருங்க. எவ்வளோ கேட்போம் வாட்ச்? எவ்வளோ இந்த வாட்ச்ல? வாட்ச் கடலைங்க இது. வாட்ச்ல எவ்வளோ இது? ஒன்னொன்று ஒரு ரேட்டா? பாருங்க இல்லை எந்த வாட்ச் எடுத்தாலும் 100 ரூபாய். இல்லை இல்லை ஒன்னொன்று ஒரு ரேட்டு சொல்றேன். ஒன்று ஒரு ரேட்டுங்களா? ஆமாம். வாங்க அப்படியே போவோம். பாருங்க அது வேற அந்த கடையில் தான் 100 ரூபான்னாரு. இது வந்து ஒரு வாட்ச் ஒரு வேலை பாருங்க. அந்த எல்லாமே 2 சைடுமே, அதாவது 2 பக்கமே இந்த ஜாமா கடை தாங்க இருக்கு.
அந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுல கரண்டி, அந்த ஜாமா பொருள்லாம் இருக்குங்க. மம்டிலாம் இருக்கு பாருங்க, அருவாமனை, சரியான அருவாமனை, சின்ன மம்டிலாம் இருக்கு பாருங்க. அப்புறம் அந்த இரும்பு மரம் பாருங்க. இந்த சைடு ஏகப்பட்ட எலிக்கட்டெல்லாம் காட்டுறது. தம்பி எலிக்கட்டை பாடுறா. இது இன்னைக்கு ஒரு நாள் தான் கடை இருக்குமா, எல்லா நாளும் இருக்கு? நாளைக்குலாம் இருப்பாங்க தெரியல. கேட்டுக்க அண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் கடை இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் கடை இருக்குங்களா? நாளைக்கு ஆன் பண்ணி கேட்டுக்கலாம். ஆன் பண்ணி கேட்டீங்கன்னா அதெல்லாம் பாருங்க. இன்னைக்கும் நாளைக்கு இந்த 2 நாள் மட்டும் தான் கடை இருக்குங்களா. அதுக்கப்புறம் கடைலாம் எடுத்துருவாங்களாம். பாருங்க, எப்படியும் ஒரு வழியா வந்து அந்த ரோட்டெல்லாம் பிடிச்சாச்சு. இந்த சைடு லைனா கடை இருக்கு போடுறா. இந்த வீடியோவே பாட்டா போடணுங்களுக்கு அவ்வளோ கடை இருக்கு. அங்க ராட்லாம் இருக்குங்க. குழந்தைகளுக்கு நல்லா அருமையா இருக்கு. அது பொம்மை, அப்புறம் அந்த பலூன் பொம்மை அதெல்லாம் இருக்குங்க. அது அந்த சைடுல போகணும், போய் எடுக்கலாம். அந்த சைடு போனா அதை எடுக்கலாம், போயிட்டு எடுப்போம். நம்ம அடுத்த அந்த கட்டிங்ல போகலாம். அண்ணாண்டு ரோட்ல போகும். இன்னொரு அந்தான கட்டிங்லாம் இருக்கு. இப்போ அந்த கட்டிங்ல நம்ம போய்க்கலாம் வாங்க. இந்த சைடு வழி போக முடியாது, வாங்க நம்ம இப்படி போவோம். ரோட்டு வழியா தான் போய் ஆகணும் பிறகு. வாங்க போறோம். கொஞ்சம் பாருங்க வந்தாச்சு. நம்ம இந்த வழியா போறோம். எங்க பாரு கத்தி பாருப்பா. கத்திலாம் விற்கிறாங்க பாருங்க. பாருங்க கத்திலாம் பாருங்க. அவங்க சிப்ஸ் திருவிழா நடக்கிறது தெரிஞ்சிருக்குது. அவங்க அங்க வந்து கடை போடுறாங்க. பாருங்க பானிபூரி கடை, 3 ஐஸ்கிரீம் விற்கிறாங்க பாருங்க. ஹேண்ட் பேக்கு, அந்த கட்டு, பாருங்க அந்த வீட்டுக்கு வைப்பாங்கல்ல அந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் இருக்குங்க. இப்போ பாருங்க ஜாடி எல்லாம் பாரு. ஜாடி, அது பாருங்க ஜாடி எல்லாம் இருக்கு. போன் பாரு, போன் உதிரி பாகங்கள், செல்போன் உதிரி பாகங்கள் குறைந்த விலையில் கிடைக்கும். இங்க பாருங்க. பரவாயில்ல, அப்படியே எடுத்துக்கோ. அந்த போனோட ஸ்பீக்கர்ஸ் அது எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். எல்லாமே போன் சம்பந்தப்பட்டது எல்லாமே வச்சிருக்காரு. ஜாடிலாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஜாடி, அந்த டீ கப்பு அது எல்லாமே இருக்குங்க. இப்போ பாருங்க மேட்டு. இந்த திருவிழாவுக்கு வந்தாக்க தேவையானது எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். இங்க வந்து தேவையானது தேவையில்லாத எல்லா பொருளுமே வாங்காம போக தேவைப்பா. ஏன்னா எல்லா பொருளுமே இருக்குது. A to Z எல்லா பொருளுமே இருக்கு பாருங்க. இங்க இப்போ ஷால் பாரு பாருங்க, ஷாலும் விற்கிறாங்க. ஷால் கடை எவ்வளோ? நான் ஷால் கேட்டுக்க அண்ணாண்ட கேளு. எவ்வளோ ஷால்? இந்திக்கார பையா இருக்கிறாரு. இந்திக்காரங்க ஷால் எவ்வளோன்னு சொல்லி கேளு. பையா ஷால் எவ்வளோ? 50 ரூபா. ஒரு ஷால் 50 ரூபாய்ங்களாங்க. பாருங்க கடை. இப்போ பாருங்க பேண்ட்டு அது எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்குதுங்க இந்த இடத்துல. இங்கே இந்த குழந்தைங்களுக்கு விளையாடுற பொருட்கள் இங்கே பாருங்க. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது பாருங்க. ஃப்ளவர்ஸு அது எல்லாமே ஒரு இதுங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன ஸ்பூனு, கப்பு, கரண்டி அது பெரிய ஸ்பூன் எல்லாமே வச்சிருக்காங்கடா. எல்லாத்துக்குமே A to Z இருக்குது. இதை பாருங்க அல்வா கடைலாம் பாருங்க. பலகார கடை பாருங்க. இன்னும் அண்ணாட ஒரு ரூபா இருக்கு. அல்வா அண்ணானே ஒரு ரூபா இருக்குங்களாங்க. அதுக்கும் போறோம். இதை பாருங்க பால்கோவா கடை. இங்க பாரு செப்பல், பெல்ட், எல்லாமே இருக்குது. பகவத்கீதை வைக்கிறாங்க. அது தெரியல வரைக்கும் நம்ம எப்படி அப்பா அம்மா சொல்லுவோம், எப்படி நல்லா எவ்வளோ எவ்வளோ புக் எவ்வளோ அது? புக் எவ்வளோ அது? நம்ம எதுவுமே பிசினஸ் பண்ணல சார். சிம்பிள் டொனேஷன் தான் எடுக்கும். 50 rupees. We are taking only donations, sir. And see, the price is very less. The value of this book is very high because it
வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா நம்ம எப்படி சந்தோஷம் வரும், நம்ம எப்படி இருட்டுல இருந்து வந்து உண்மையான ஒரு ஞானத்துக்கு வர முடியும். நம்ம யாருங்க பானிபூரி கடை எல்லா கடையிலும் இந்த சட்டை வந்து போடணும். அது இல்லைன்னா என்ன சேம் இந்த பாடி எப்படி யூஸ் பண்ணுறோம். இந்த பேக் 100 200 மேலே ஏற்றி காட்டு. பாருங்க இதெல்லாம் 20 ரூபாய்ங்க. இந்த தலைக்கு மாட்டுறது அது எல்லாமே பாருங்க. கூட்டத்தை பாருங்க. இது ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும் போது அதை வேற ஒரு லைன் இருக்குப்பா. அதான் இதுவே 2 லைன் போட்டுக்கிறாங்க இந்த இடத்துல. 2 லைனா? எத்தனை லைனே தெரியலப்பா. நம்ம கூட்டம் க்ரௌடு வேற அதிகம். தம்பி இன்னும் போக போக கூட்டம் அதிகமா இருக்குப்பா. இது சும்மா நம்ம காலையில வந்துருக்குறோம், நேரம் இருக்கு. இங்க பாருங்க இங்க பாருங்க அந்த ராட்டினமா என்ன சொல்லுவாங்க, ராட்டினம் தாங்க, ராட்டினம் தான் அங்க சுத்துது பாருங்க. நல்லாவே கூட்டமாங்க, செம்ம கூட்டமா இருக்கு இந்த இன்னைக்கு. ராட்டினம்லாம் பாருங்க. இதுக்குள்ள போய் அப்படியே ஒரு சுத்தி காமிச்சா வரலாம். பாருங்க கிட்ஸ் விளையாடுறதுக்கான பிளேஸ் அது எல்லாமே இங்க இருக்குங்க. நம்ம அங்கிருந்து பார்த்தது அதுடா, இங்க ஒண்ணு இருக்கு. அதோ ஒண்ணுக்கு பாருங்க. அதே மாதிரி அந்தான பக்கம் ஒன்று இருக்குங்க. இது வந்து கிட்ஸ் பிளேஸ், கிட்ஸ் மட்டும் அங்க விளையாடுறது. பாருங்க டெடி பேரு போலாம். இப்ப பாருங்க இதெல்லாம் எங்க ஊர் பீச்ல இருந்ததுங்க. இப்ப இந்த மாதிரி திருவிழால இதெல்லாம் சகஜமா பாக்குறதா இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு பலூன் இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க அந்த சைடுல வழி இருக்கு, அப்படியே போயிடலாம் வெளியில. வாங்க அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, அந்த வழியே போலாம். இந்த பலூன் தாங்க இந்த இடத்துல ஏகப்பட்டது இருக்குதுங்க. அங்க ஒரு 2, இங்க ஒரு 2. இந்த பலூன் இது எக்கச்சக்கமா இருக்கு. பாருங்க இந்த இதெல்லாம் 50 ரூபாய்ங்க. அந்த பக்கெட்டு இரும்புல அதெல்லாமே 50 ரூபாய்ங்க. பாருங்க இங்க ஒரு பலூன் இதுங்க. நம்ம வெளியே போயிடலாம். வேற கடை இருக்குதா? எல்லாம் வராங்க போறாங்க. இந்த சைடு கம்மியா தான் இருக்குது கடை. வாங்க போலாம். பாருங்க இது வந்து வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் திருவிழா நடக்கும். இங்க வந்து A to Z எல்லா ஜாமாவுமே இருக்குங்க. அதனால இங்க சுத்திப்பட்டில இருக்கிற மக்கள்லாம் இங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில்ட்ரன்ஸ் இது இங்க பாரு. இங்க பாருங்க இதோ ஒண்ணு பார்த்தோமா, இங்க ஒண்ணு பார்த்தோம். உள்ள போய் பார்த்துட்டு அப்படியே அந்த டிராகன் இது எல்லாம் இந்த பேட்ச் பேட்சா போட்டுக்கிறாங்க. ஆனா அங்கதான் செம்ம கூட்டம் இருந்துச்சு. இங்க அவ்வளோ ஒரு கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கு. அங்க கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த ஒரு நாளை விட்டா அதோட அடுத்த நாள் தாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். சுத்திரியா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. குழந்தை பிள்ளைங்களாம் சுத்துது. அவன் பாரு உள்ளார ஏதோ செட் பண்றான் பாரு. அது பாருங்க அந்த பையன் உள்ள உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கிறான் ஜாலியா. வண்டி அதை வருது பாருங்க அந்த டிராகன் கோஸ்டரு. நாங்க ஏதோ பாருங்க இங்க ஒரு பலூன் செட்டப் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. கிட்டத்தட்ட இங்க ஒரு 10 அந்த மாதிரி பலூன் செட்டப் இருக்கு. இது என்ன நீச்சல் குளம் பாரு. அந்த சின்ன பசங்கலாம் போட் பண்ற மாதிரி செட்டப்லாம் இங்க வச்சிருக்காங்க. காலால மெச்சிட்டு யாரும் ஓட்டிட்டு போறது. எவ்வளவு தண்ணி எடுத்து ஊத்திருப்பாங்களா பாருங்க. தண்ணி வச்சு சின்ன எவ்வளவு இருக்கு குழந்தைங்க? 70 ரூபா. குழந்தைங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு, பெரியவங்களுக்கு விடுற மாதிரி 5 நிமிஷமா 70 ரூபாவும் சார்ஜ். 5 நிமிஷம் 70 ரூபாங்க இது சார்ஜ். இது மட்டும்
5 நிமிஷம் முன்னாடி நம்ம வெளியே பெரியவங்களுக்குனாக்கா நீ போயிருக்கலாம். ஆமா, அது சின்ன குழந்தைங்க மட்டும் தான், நம்மளுக்குலாம் கிடையாதுங்க. அது ஒன்லி சின்ன குழந்தைங்க மட்டும் தான் அலோடா. ஏன்னா அது பெரியவங்க உட்காரவே முடியாது, அப்புறம் என்ன சின்ன குழந்தைங்களை மட்டும் அலோடு. நம்மலாம் உட்காந்து தாங்காது. இதை பாருங்க, இங்கேயும் சில கடைலாம் இருக்கு பாருங்க. பாருங்க கண்ணாடி கடை, இந்த வளையல் கடை, பானிபூரி பாருங்க, ஃபுல்லா எங்க கடை தான். இதை பாருங்க இங்கேயும் ஜாடி. அது கடை நிறைய வருது, இப்பதான் கடை வருது. இப்பதான் சில கடை தான் இப்பதான் வருதுங்க. அந்த மீன் தொட்டி ஜாடி அது பாருங்க. பாருங்க அந்த டிஸ்டி கழிப்பு அந்த போர்டு, கண்ணாடி தலையில மாற்று கண்ணாடி, உருளைக்கிழங்கெல்லாம் விற்கிறாங்க பாருங்க. இருக்கு கடை. ஆமா, ஃபுல்லா கடை தாங்க இருக்குங்க. பாருங்க இங்கேயும் பொம்மை கடை, வளையல் கடை. பாருங்க சின்ன கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அந்த கீ செயின்ஸு, ஸ்டூலு, அந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே இருக்குதுங்க. பாருங்க பாருங்க இந்த 19 கிட்ஸ் ஸ்நாக்ஸு அதுவும் எல்லாமே இருக்குங்க இங்க. பாருங்க கத்தி, அதுவும் எல்லாமே ஸ்நாக்ஸ் கிடைக்கும், பொம்மைகள்லாம் இருக்கு. ஆமா, இந்த கொஞ்சம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு பொம்மை அது எல்லாமே இருக்குங்க. எங்க பாருங்க பாத்திர கடை, எல்லா பொருளும் இருக்குது. இது பாருங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பாத்திரம்னாலும் இங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த ஸ்டூலு, அந்த ட்ரம், பாதுகாப்பை பத்தி சொல்றாங்க. பாதுகாப்பை பத்தி சொல்றாங்க. இதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். ஜூம் பண்ணி இந்த வழியா போயிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் சுத்திட்டு போனாங்க. அடிக்கடி ஏன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த வழி நடந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றா நாங்க இந்த வழியா போல. பாருங்க பாருங்க, இப்பதான் சில பேர் வராங்க, கையை வச்சு மறைச்சிங்கப்பா. இது பாருங்க, இதாங்க பைக் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்க, அப்படியே கார் பார்க்கிங். இதை பாருங்க, அந்த ரோஜா பூ ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. பால் ரோஸு, டிக் ரோஸு, இந்த பக்கமும் வண்டி பார்க்கிங்லாம் இருக்குங்க. நாங்கள் வரப்போது செம்ம வண்டி இருந்தது, இப்போ கொஞ்சம் வண்டி எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா எல்லாம் இப்போ கோயிலுக்கு அந்தானே வண்டி விட்டு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே தான் வண்டி நிறுத்திட்டு இருந்தாங்க, இங்கே டிராஃபிக் இது வர முடியலன்ட்டு எல்லாம் அங்கேயே வண்டிலாம் நிறுத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஆனால் பாதுகாப்புலாம் நல்லா ஹெவியாகவே இருக்குங்க. கார் பார்க்கிங்கு செம கூட்டங்க. இந்த பாருங்க, இந்த பழம் பேரு அண்ணாச்சி பழம், அந்த கடை எல்லாமே வச்சிருக்காங்க. இப்பதான் அண்ணாச்சி பழம் எடுத்து வந்து இறக்குறாங்க. பாருங்க கார் பார்க்கிங்கு, கார்ஸ்லாம் நிறுத்திக்கிறாங்க. நம்ம எப்படியோ ஒரு வழியா வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ வந்தாச்சு வெளியே. அப்படியே இப்போ போய் நம்ம பார்க்கிங், நம்ம வண்டி விட்ட இடத்துல போயிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ கிளம்புறோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி இன்னைக்கே இப்போ காலைல எடுத்துட்டேன். இப்போ ஒரு மதியம் போட்டுருவோம். எப்படினாலும் எடிட் பண்ணி போட்டுருவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடிட் பண்ணி போடுறாங்க. ஏன்னா இப்போ இதை பார்த்துட்டு போவாங்க, அவங்களுக்குலாம் இருக்காங்க, அதுக்காக தாங்க. இப்போ பாருங்க வண்டி பார்க்கிங்க, பாருங்க பாருங்க. இப்ப அங்க இதை வந்து வண்டி எடுத்து இடத்துக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, அன்னதானம்லாம் இங்க போட போறாங்க. இன்னொரு 10 நிமிஷம் அன்னதானம் போட ஆரம்பிச்சிருவாங்க. போட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா கார் தாங்க. அந்த இடத்துல இங்க எல்லாம் காரு. நம்ம 1 கிலோமீட்டர் கர்நாடகா இருக்கிறோம், இங்க காரு. நம்மளே 1 கிலோமீட்டர் கர்நாடகா இருக்கிறோம். நாங்களே அது கடந்து
1 கிலோமீட்டருக்கு அந்தானே வந்துட்டோங்க. இப்போ பார்க்கிங் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து கோயில் வந்து எப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ இங்கேயே அவ்வளோ கார்லாம் விட்டுட்டு இங்கே தாங்க பார்க்கிங் பண்ணணும். நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. அவ்வளோதான் மக்களே, நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் மக்களே. இத்துடன் விடைபெறுகிறது GM Official.